பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். துஆ அல்-சுப். நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த துவாவை மார்க்கெட் பிளேஸ்க்கு போகிறப்போ, சூப்பர் மார்க்கெட்டு போகிறப்போ, ஷாப்பிங் மாலுக்கு போகிறப்போ யார் இந்த துவா ஓதுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 1 மில்லியன் நன்மை எழுதுறான், 1 மில்லியன் பாவத்தை மன்னிக்கிறான். அது இல்லாமல் ஜன்னத்தில் ஒரு பில்டிங் கட்டுறன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபெட் சொல்லியிருக்காங்க. அது என்ன துவா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுல் லா யமீத்து பி யதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா ஓதுற மூலமா நமக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய நன்மை தரான். நம்ம நினைக்கலாம் இந்த ஒரு சின்ன துவால அல்லாஹ் எப்படி இவ்வளோ ஒரு நன்மை தரான்னு சொல்லணும். நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத ஒரு விஷயம் அது மார்க்கெட் பிளேஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா மார்க்கெட் பிளேஸ்ல மக்கள் நிறைய பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ்ல கேம்லிங் நடக்கும். ஆண்கள் பெண்கள் சரியான முறையில் ட்ரெஸ் போட்டு போக மாட்டாங்க. ஆண்களோட பார்வை பெண்களோட பார்வை தப்பா போகும். அங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் நடக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஷாப்பிங் மால்ல சினிமா தியேட்டர் வந்துருச்சு. மக்கள் நிறைய பொய் சொல்லிட்டு அங்க போய் பாவமான விஷயத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இவ்வளோ பாவமான விஷயங்கள் அந்த மார்க்கெட் பிளேஸ் நடக்கிறது மூலியமாக அல்லாஹ் அவ்வளோ அந்த பிளேஸை வெறுக்கிறான். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு 1000 பீப்புள் இருக்காங்கன்னு வைங்களேன், அது ஒரு 100-200 முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த முஸ்லீம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஷாப்பிங்ல பிஸியா இருப்போம், சூப்பர் மார்க்கெட்ல பிஸியா இருப்போம், ட்ரெஸ்ஸிங் ஷாப்ல போறப்போ அங்க பிஸியா இருப்போம், பெண்கள் நகை கடைக்கு போய் நகை கடையில் பிஸியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் பத்தி ஜிகிர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி டாக்ஸ். ஏன்னா ஷைத்தான் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை பிஸி ஆக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் பத்தி யார் ஜிகிர் செய்வோமோ அவங்களுக்காக அல்லாஹ் இவ்வளோ பெரிய நன்மை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முயற்சி பண்ணும். நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வருமோ அது நமக்காக நல்ல விஷயம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத ஒரு விஷயம் மார்க்கெட் பிளேஸ். ஆனால் நம்ம மார்க்கெட் பிளேஸ்க்கு போகாமல் இருக்க முடியாது, ஷாப்பிங் மாலுக்கு போகாமல் இருக்க முடியாது. நம்ம ஷாப்பிங் பண்ணுறது நம்ம மார்க்கெட் பிளேஸுக்கு போய் தான் ஆகணும். ஆனாலும் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வருமோ அது மூலிமா அல்லாஹ் நம்ம மூலிமா சந்தோஷப்படுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்போ இந்த துவா சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மையை வாங்குறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.